இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 30 முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வீர வணக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து குரு பூஜை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே அடக்கமாகவும் போகும். ஆனால் இந்த வருஷம் நடந்த குரு பூஜையில் வந்து ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் பண்ண ஒரு அடாவடினால அங்கே வந்து ஏகப்பட்ட பிரணயங்கள் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனால அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பூசாரி வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னப்போ வந்து ஒருவேளை அந்த பூசாரி வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவரோ ஒருவேளை அதனால தான் அவங்க எல்லாருமே வெளில அனுப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் எதுக்காக அடித்தாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் தான் எல்லாத்தையும் கொஸ்டின் மார்க் தான். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ஆகஸ்ட் 30 முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வீர வணக்க நாள், குரு பூஜை அப்படின்னு சொல்லலாம். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் ஜாதி தலைவர் கிடையாது, ஒரு தேசிய தலைவர். அது வந்து தேசியத்தை வந்து மொத்தமாக ஒரு மதிக்கக்கூடியவர், ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறம், அதுக்கப்புறம் வந்து அந்த எப்படி சொல்கிறேன்னா அரசியலுக்கு நிறமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு உன்னதமான மனிதன் அப்படின்னு சொல்லலாம். வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வள்ளலாரோட வழியை வந்து பின்பற்றிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாமே இருக்குது. அதாவது வந்து ஃபுல்லாக வந்து எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. எந்த ஒரு கலருமே கிடையாது. இந்த காவி கலரோ, அதாவது இப்போ வந்து ஒரு சிலர் எல்லாருமே வந்து இவர் வந்து ஆன்மீகவாதி அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஆன்மீகவாதி தான், ஆனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த ஒரு மதம் மட்டும் ஆன்மீகவாதி அப்படின்ற மாதிரி கிடையாது. அதாவது அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆனால் எல்லாமே பொது அப்படின்ற மாதிரி ஒரு சமத்துவத்தில் இருக்கிறவர். அதாவது பார்த்தோன்னா காவி அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒயிட்டில் தான், எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இவங்க வந்து ஜாதி தலைவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பார்க்குறவங்க எல்லாருமே அனைத்து சாதியில் இருக்கிற எல்லாருமே தான் வந்து பார்ப்பாங்க. இந்த சமூகத்தில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 63வது குரு பூஜை, அதாவது அவரோட இறந்த நாளும் அதுக்கப்புறம் அவர் வந்து மறைந்த நாளும் 2 நாளுமே ஒரே நாள். இது மாதிரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரில. அதனாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பார்க்கறதுக்காக அந்த நாள் அன்னைக்கு வெளியூர்லேருந்து எல்லாருமே வண்டி கட்டிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பசும்பொன்னே வந்து ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழானா நார்மல் திருவிழா கிடையாது, ஒரு மாதிரி அல்டிமேட் திருவிழாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அவருடைய உருவ சிலை இருக்கும். அதுக்கு வந்து வெளில வந்து தங்கத்தில் அந்த சிலை மேலே தங்கத்தில் வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த குரு பூஜை அப்போ மட்டும்தான் அந்த தங்கத்தை எடுத்து அவங்களை சாத்துவாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு உண்மையான ஒரு கடவுளோட வெளிப்பாடை வந்து நமக்கு அதை பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு நம்ம வந்து ஒரு கடவுளை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா. அப்படி வந்து அந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் எந்த ஒரு சண்டை நடந்தாலும் இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு சண்டையுமே நடந்தது கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து அதுக்கு வந்து ஒரு நேர்மாறாக நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று இருக்குது. அந்த கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை சான்றது அப்படின்னா, அதாவது முக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவரில் வந்து அகமுடையார், கள்ளர், மறவர் அப்படின்னு சொல்லி முக்குளம் இருக்குது. அந்த முக்குளத்துக்கும் உருவான ஒரு கட்சி தான் வந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு, அதாவது நிறைய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஊரில் வந்து சிலை வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சமூகத்துக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து இப்போ தலைவராக இருக்கிறதா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள். அவங்க வந்து நேற்று தினம், அதாவது ஆகஸ்ட் 30 அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போனாங்க. போன இடத்துல வந்து நம்ம பார்த்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுக்கப்புறம் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் அவர் அரைஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் உள்ள வந்து இதை வந்து மொத்தமாக தீர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அதை அரைஞ்சப்போ எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து அங்கே இருந்த பூசாரி வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவரோ, ஏன் அப்படின்னா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே இருக்கிற பூசாரி எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே போங்க அப்படின்னு சொன்னப்போ தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை இவர் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவரோ அதனால தான் வந்து வெளியே போக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அங்க இருந்த பூசாரிகள் எல்லாருமே வந்து மறவர் சமூகத்தை சார்ந்தவங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது அந்த தேவர் முக்குளத்தில் வந்து 3 பிரிவு இருக்கு. ஒன்று வந்து அகமுடையார், இன்னொன்று கள்ளர், இன்னொன்று மறவர் அப்படின்றது. அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அங்க இருந்த பூசாரிகள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற பூசாரிகள் மட்டுமே தான் அங்கே இருக்கிற கோவிலையோ அங்கே இருக்கிற கடவுளையோ பார்த்துக்கணும், அங்கே இருக்கிற அதிகாரிகள் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களை வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களை வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு கேஸ் போட்டு ஃபுல்லாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த கோவிலை வந்து யார் நிர்வாகம் பண்ணுறது, இந்த கோயிலை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு கேஸில்
50 வருஷம் நடந்த ஒரு போராட்டத்தில் இவங்க ஜெயிச்சு இப்போ இவங்க வந்து அந்த அந்த கோயிலை வந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. இந்த இடத்துல வந்து அவர் அடித்து வெளியே போங்க சொல்கிறது வந்து மிகவும் ஒரு 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 தவறு அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, இப்போ வந்து அவங்க அரைஞ்சதுக்கு வந்து அந்த சைட்லேருந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ வந்து ஸ்ரீதர் வாண்டியார் சைட்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் சீக்கிரம் நீங்கள் சீக்கிரம் போங்க 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 விலங்கு 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 அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தகாத வார்த்தையில் பேசுனதாகவும், அதனால தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சைடு உள்ள தரப்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனாலும் அவர் தவறாக பேசியிருந்தது தப்பு தான். அவங்க வந்து உடனே வந்து ஐயா வந்து நம்ம வந்து கரெக்டாக கும்பிடுறதுக்கு முன்னாடி போங்க போங்க போங்கன்னு விரட்டினது தப்புன்னு தான் வச்சுக்குவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து அடித்தது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு தெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருப்போம். அதை செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது கைலி கட்டிட்டு போகக்கூடாது, அதாவது லுங்கி கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு இணையானவர் தான். அவருக்காக ஒரு கோயில் கட்டியிருக்கோம், அவருக்காக வருஷம் நம்ம பூஜை பண்ணுறோம், அவருக்கான ஏகப்பட்ட மாலைகள் போடுறோம். அவருமே வந்து ஒரு கடவுளுக்கு இணையானவர் தான். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு சலசலப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது. இப்போ ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு பிடிக்கல, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நம்ம கிரியேட் ஆக போகுது அப்படின்னா நம்ம வெளியில் வந்து எந்த ஒரு தப்பையோ எந்த ஒரு சண்டையோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையோ பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு பக்கத்துலேயே அவர் சன்னதிக்கு பக்கத்துலேயே நம்ம பண்ணது தான் வந்து மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூசாரியை ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்கள நம்ம வந்து அதே இடத்துல ஒன்று அடித்தது அப்படின்றது ஒரு உண்மையிலே ஒரு தப்பான விஷயம் தான். எதனால சொல்றேன் அப்படின்னா, இது வந்து குரு பூஜை அப்படின்றது வந்து நம்ம ஒரு 3 நாள் நம்ம ஐயாவை பார்க்க போறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குரு பூஜைக்கு மட்டும்தான் நிறைய பேர் வந்து ஐயாவை பார்க்க அந்த நாள் மட்டும் தான் போறாங்க. ஆனா அங்க இருக்கிற பூசாரிகள் வந்து அங்கேயே இருந்து டெய்லி வந்து பூஜை பண்ணி டெய்லி அவங்களை அலங்காரம் பண்ணி டெய்லி அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற பூசாரிகள் தான். அவங்கள வந்து அடித்ததோ இல்லை அங்கேருந்து வெளியே போவோ அப்படின்னு சொல்கிறதோ நமக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது அதிகாரமும் கிடையாது. நீங்கள் இங்கே வெளில போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஒரு மனுஷனை வந்து அங்கே இருக்கிற பூசாரிகள் அடிக்கிறதுக்கும் வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் நமக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதிகாரங்கள் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரிகள் யாருமே நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ரீதர் வாண்டியார் அந்த இடத்துல உட்காந்து கர்ண போராட்டம் மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் செங்கோட்டையினர்களும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள போக சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஏந்திரிப்பேன், இல்லைனா ஏந்திரிக்க மாட்டேன் அப்படி ஸ்ரீதர் வாண்டியார் வந்து அந்த இடத்துல உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லா பூசாரிகளும் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வெளில போங்க, பிரச்சனை வந்து பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். டக்குனு உள்ள வந்து இது வந்து பெரிய பிரச்சனை ஆகாமல் வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான நாள் அப்படின்றப்போ எல்லா மீடியாவும் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ இது மாதிரி பண்ணது வந்து ஒரு கட்சியோட வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அது அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு கட்சி தலைவராக இருக்காங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இமேஜ் வந்து டோட்டலாகவே டேமேஜ் ஆகும். சரி ஓகே, இதுக்கு என்னதான் கன்க்ளூஷன் அப்படின்னா இதுக்கான கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா அடித்ததுக்காக கண்டிப்பாக ஸ்ரீதர் வாண்டியார் வந்து அவரோட முறையில் ஒரு மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும் அப்படின்றத உண்மை. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒருவேளை உண்மையிலே அவர் அசிங்கமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த சன்னதியில் வந்து அசிங்கமாக பேசினது வந்து அவரோட தப்பு, யாராவது அந்த அசிங்கமாக பேசின அந்த பூசாரியோட தப்பு, அடித்தது இவரோட தப்பு அப்படின்றப்போ ரெண்டு பேருமே வந்து ஏதாவது ஒரு காணொலியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னால் மட்டுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் படி இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பூஜை வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்தது, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.